வயநாடு நிலச்சரிவுல ஒரு பாட்டியும் அவங்க பேத்தியும் மாட்டிக்கிறாங்க. ஒரு வழியா அவங்க பேத்தியும் காப்பாத்திட்டு அங்க இருந்து கொஞ்சம் தூரம் வந்திருக்காங்க. எதிர்த்தாப்புல பார்த்தா ஒரு யானை வந்திருக்கு. அதுவும் கொம்பன் யானை. இவங்க அந்த யானை ஏதோ செஞ்சிருமோ அப்படிங்கிற பயத்துல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, அந்த யானை கிட்ட போயிட்டு கையெடுத்து கும்பிட்டு, "என்ன விட்டுரு, நாங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இங்க இருந்து வந்திருக்கோம் தப்பிச்சு. எங்க நிலைமை இப்படி" அப்படின்னு அழுதுகிட்டே சொல்லியிருக்காங்க. இதை கேட்டுட்டு அந்த யானை என்ன பண்ணிருக்கும்னு நினைக்கிறீங்க? அந்த யானையோட 2 கண்லயுமே இருந்து கண்ணீர் வடிஞ்சிருக்கு. அதுக்கப்புறமா அந்த பாட்டியும் பேத்தியும் எங்க போறது அப்படின்னு தெரியாம அங்கேயே இருந்திருக்காங்க. நைட்டு கொட்டுற மழையில விடியற வரைக்கும் அந்த பாட்டிக்கும் பேத்திக்கும் காவலா அந்த கொம்பன் யானையும் அவங்க கூடவே இருந்திருக்கு. விடியற வரைக்கும் அந்த மழையிலேயே நனைஞ்சுகிட்டு அவங்களுக்கு பாதுகாப்பா அங்க இருந்திருக்கு. காலையில அந்த பக்கமா இருந்து மீட்பு பணிக்காரங்க வரத பார்த்ததுக்கு அப்புறம் தான் அந்த யானை அங்க இருந்தே கிளம்பி போயிருக்கு. அதுக்கப்புறமா அந்த மீட்பு பணிக்காரங்க வந்து அந்த பாட்டியும் பேத்தியும் கூட்டிட்டு போயிருக்காங்க. மனுஷங்க சுயநலத்துக்காக காடுகளை அழிச்சு யானைகளோட இருப்பிடத்தையே அழிச்சு அதோட வாழ்வாதாரத்தையே நம்ம இல்லாம ஆக்கிட்டு வரோம். ஆனா அந்த மனுஷங்களுக்கே ஒரு கஷ்டம் அப்படின்னு வரும்போது மனுஷங்களை பாதுகாக்கணும் அப்படின்னு நினைக்குதுங்க.